உள்நாடுதான் என்றாலும் அச்சம், உள்நாடுதான் என்றாலும் அச்சம். காரணம் தீவிரவாதிகள் எக்கச்சக்கம். குறை சுதந்திரமானது முழு சுதந்திரமானது. அங்கு சுற்றுலாவிற்கு இடையூறு இருக்காது. இயற்கையை ரசிக்க வந்தவர்கள் தீவிரவாதிகளின் துப்பாக்கி ருசிக்க ஆளானார்கள். பகல்காம் குண்டுவெடிப்பு, பல பெண்கள் தாலி இழப்பு, பிள்ளைகள் தந்தையின்றி பரிதவிப்பு. தேச மக்கள் மரணத்தவிப்பு. தேசமெங்கும் ஒரே கொந்தளிப்பு. போர் தொடுக்காதோ ஒரே குரல் எழுப்பு. பல நாடுகள் தேசத்திற்கு ஆதரவு. உலக நாடுகள் தீவிரவாதத்தை ஒழிக்க முடிவு. பயங்கரவாதிகளின் தாக்குதல் மதவெறியின் உச்சம். தேசத்தின் தாக்குதல் மனிதாபிமானத்தின் உச்சம். இராணுவ வீரர்களின் செயல் பாராட்டுதலின் உச்சம். இராணுவ வீரர்களின் இறப்பு தியாகத்தின் உச்சம். ஜம்மு காஷ்மீர் சுற்றுலா தலம். சுற்றுலா பயணிகள் கூடுவார்கள் தினம். மாநிலத்தின் வருவாயில் முக்கிய பங்கு. அதனை தக்க வைப்பதில் யாருடைய பங்கு? ஆம், பகல்காம் குண்டுவெடிப்பில் சுற்றுலாவிற்கு அங்கே சென்றவர்கள் எந்த பாவமும் அறியாதவர்கள் பயங்கரவாதிகளுடைய துப்பாக்கிச் சூட்டுக்கு இரையானார்கள். இதனையடுத்து பாரத தேசம் பயங்கரவாதிகளுடைய முகாம்களை அழித்தது. மேலும் பாகிஸ்தானுக்கும் பதிலடி கொடுத்தது. அதில் திறம்பட செயல்பட்ட இராணுவ வீரர்களுடைய செயலை பாராட்டும் விதமாக நாடெங்கும் திரங்கா யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக சாயல்குடியில் பாரதிய ஜனதா கட்சியுடைய சாயல்குடி ஒன்றியத்தின் சார்பாக வரும் சனிக்கிழமை மாலை 4 மணி அளவில் இராணுவ வீரர்களை கௌரவப்படுத்தும் அந்த யாத்திரை நடக்க இருக்கிறது. இதில் தேசப்பற்றவர்கள் அனைவரும் பங்கேற்று இந்த யாத்திரை சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.